friends, today's special mayonnaise bread pizza. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துங்க, மயோனீஸ், சில்லி சாஸ், மொசரல்லா சீஸ், பட்டர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துச்சிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் பிரெட்டில். ஸோ நம்ம போத் சைடும் அந்த பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, பட்டரு பூசியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரெட்லேயும் 2 சைடும் நம்ம பூசி விடணும். இந்த ரெசிபி ரொம்ப சுலபம் தான். வீட்டில் வந்து ஜஸ்ட் மயோனீஸ் அண்ட் சில்லி சாஸ் தென் மொசரல்லா சீஸ் இருந்தாலே போதும். இது வந்து சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் சட்டுன்னு வீட்டில். ஸோ அடுத்தது நம்ம மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் 2 பிரெட்லேயும். நான் மொத்தம் 4 பிரெட் செய்கிறேன், அப்படின்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம 2 நான் காட்டுறேன். இதே சேம் ப்ராசஸ் தான் வந்து 1-2 பிரெட் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மயோனீஸ் வந்து 2 மேலேயும் மேலே மட்டும் பூசி விடுவோம். மயோனீஸ் பூசின பிற்பாடு அடுத்தது நம்ம சில்லி சாஸ் பூசி விடுவோம். நீங்கள் சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கூட வீட்டில் ஏதாவது இந்த பீஸா சாஸ் இருந்துச்சுனாக்கா டொமேட்டோ பூரி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில்லி சாஸ் பதிலுக்கு. ஸோ இந்த மாதிரி சில்லி சாஸ் வந்து போட்ட பிற்பாடு மொசரல்லா சீஸ் வந்து நான் போட்டு விட்றேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் தூவி விட்றேன். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விடுங்க. இதை தவிர்த்து இது மேலே நீங்கள் மஷ்ரூம், கேப்சிகம், ஏதாவது வெஜிடபிள் நீங்கள் விற்கிறனா கூட விற்கலாம். அடுத்தது வந்து பட்ரு கொஞ்சமாக தவாவில் பூசி விட்றேன். ஸோ அந்த ஆயில் வெட்னஸ்க்காக. ஸோ நம்ம ரெடி பண்ணி இந்த பிரெட்டை வந்து எடுத்து அந்த தவா மேலே வைக்கிறேன். சூடான தவா மேலே வச்சுட்டு ஸோ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அனல் வந்து குறவா வச்சுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி மேலே உள்ள சீஸ் வந்து கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரினாக்கா நம்மளோட பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thanks for watching. God bless you. I love you all. Take care. Bye-bye. Happy cooking and see you next video.